வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைகளை பார்ப்போமாக. இந்த கோமதி அம்மன் ஆடி தபசு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. இது ஆடி பௌர்ணமியில் வரக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. இதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்பாள் ஊசி முனையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சங்கன் பதுமன் அப்படின்னு 2 சர்ப்பங்கள். இதுல சங்கன் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய, பதுமன் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய. இவர்கள் இருவருமே யார் உயர்வானவர்கள், சிவபெருமானா பெருமாளா அப்படின்னு 2 பேருக்குள்ள சண்டை வந்தது. அப்படி சண்டை வரும்போது 2 பேரும் சேர்ந்து, நாம் சண்டையிடுவதை விட நாம் சென்று பார்வதி இடத்திலே அதற்கு விளக்கம் கேட்டு தெளிவு பெறுவோம் அப்படின்னு பார்வதி கேட்டார். உடனே பார்வதி என்ன பண்றா அப்படின்னா, விளக்கம் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் 2 பேரும் ஒருவர் தான் என்பதை இவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். சங்கர நாராயணன் அப்படிங்கிறத இவங்களுக்கு தெரியப்படுத்தும். அதற்கு என்ன செய்யலாம்? சுவாமியின் இடத்திலே போய் அம்பாள் கேட்டார், இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நான் எப்படி நிரூபிக்கிறது? உடனே சுவாமி, நீ அதற்கு தவம் இருக்க வேண்டும். அதுவும் புன்னை மரங்கள் நிறைந்த நிறைய முனிவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புன்னை வனத்திலே சென்று நீ தவம் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அம்பாள் அதை ஏற்றுக்கொண்டு, அதுவும் ஊசி முனையில் தவம் செய்ய வேண்டும். ஆவுடை மேல் ஊசி முனையில் தவம் செய்ய வேண்டும். அதையும் ஏற்றுக்கொண்டு கீழே ஆவுடையில் ஊசி முனையில் ஒற்றை காலில் அம்பாள் தவம் செய்து கொண்டார். இந்த ஊசி முனையில தவம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம். தபசு காமாட்சி மாங்காட்டில் ஊசி முனையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கமலாம்பாள் திருவாரூரிலே ஊசி முனையில் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அம்பாள் ஊசி முனையிலே தவம் கொண்டிருக்கிற பொழுது ஆடி மாதம் பௌர்ணமி காட்சி தருகிறேன் என்று சுவாமி கூறுகிறார். அதே போல் ஆடி மாத பௌர்ணமியில் சங்கர நாராயணனாக அம்பாள் காட்சி தருகிறார். அந்த காட்சி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சிவனாகவும் மறுபக்கம் பெருமாளாகவும் அந்த சாமரம் கொடையெல்லாம் எடுத்துக்கொண்டு சங்கு முழங்க மிக அருமையாக காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை கண்டு அம்பாள் சந்தோஷப்பட்டு சுவாமியினிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார். சுவாமி, நீங்கள் சங்கர நாராயணனாக இத்தரத்திலே இருந்து அருள்பாலிக்க வேண்டும். சிவலிங்கமாக காட்சி தந்து சுயம்புவாக இருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் வேண்டிக் கொள்ள, சுவாமியும் அதை ஏற்று அங்கே சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார். இந்த சங்கர நாராயணன் ஆலயம் சங்கரன் கோவிலிலே இருக்கு. இங்கே ஆடி சுற்று என்பது மிகவும் பிரபலம். இந்த ஆடி மாதத்திலே தன்னுடைய வேண்டுகோள் நடைபெற வேண்டும் என்பதற்காக அம்மனை 108, 1008 என்று அங்கே இருப்பவர்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் எல்லாம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்கிறார். இங்கே சங்கனும் பதுமனும் வேண்டுகோளுக்கிணங்க அம்பாளும் சுவாமியும் காட்சி கொடுத்ததனால் இந்த சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இங்கு இருக்காது.
புற்று இன்றளவும் இருக்கிறது. அந்த புற்றினுடைய மண்ணை பிரசாதமாக கொடுக்கிறார்கள். அதை தண்ணீரிலே போட்டு குடித்தால் சகல வியாதிகளும் நீங்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அம்பாள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல் வீட்டில் பாம்பு தொல்லை, பல்லி, தேல் இது போன்ற தொல்லைகள் இருந்தால் அதை வெள்ளியில் செய்து அந்த கோயிலுடன் உண்டியிலே செலுத்தினால் இவர்களுக்கு இந்த தொல்லையும் இருக்காது. இவர்கள் மூலமாக ஏற்பட்ட காயங்கள், சில பேருக்கு நண்டு கடிச்சிரும், நண்டுவாக்கிலி கடிச்சிரும், அந்த தோஷங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கர நாராயணன் கோயிலிலே இந்த ஆடி தபஸ் அன்று எல்லோரும் வழிபாடு செய்யும். இது கோமதி அம்மன் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா கோமாதாக்கள் சேர்ந்து அம்மனுடன் தபம் செய்ததனால், கோ என்றால் பசு, கோமதி, மதி என்றால் உங்களுக்கு தெரியும் மதி. இந்த கோமதி அம்மனை வழிபாடு செய்கிறார்கள். பசுமாடுகள் அதிகமாக தபம் செய்து சுவாமி சந்தோஷப்பட்ட இடம். அதனால் கோமதி அம்மன் என்று இந்த அம்பாளை அழைக்கிறார்கள். இந்த கோமதி அம்மன் எல்லோருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து